அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா ரசூலல்லாஹ், உங்களை அல்லாஹ் ஒரு அனாதையாக ஆக்கவில்லையா? அனாதையாக பிறந்தார்கள். மேலானவர்களே, பாப்பா இல்லாத ஒரு குழந்தையாக பிறந்தவர்கள் இந்த பூமியிலே வளர்ந்து வந்து ஹலீமத்து ஸஅதியா என்று சொல்லக்கூடிய பெண்ணிடத்திலே அவர்கள் பால்குடி காலமாக சில காலங்கள் இருந்துவிட்டு அதுக்கு பின்னால் தன்னுடைய தாயிடத்திலே வந்து 7 வயதாகும் போது தனது தன் தாய் ஆமினா அம்மையாரையும் இந்த உலகத்திலே இருந்து அல்லாஹ் கைப்பற்றி தாயும் தந்தையும் இல்லாத ஒரு அனாதையாக தன்னுடைய அப்பா அப்துல் முத்தலிபிடத்திலே வளர்ந்து வந்து ஹஜ்ரத் அதாவது அப்துல் முத்தலிப் அவர்களும் சுப்ஹானல்லாஹ் 10 வயதாகும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வயதாகும் போது அப்துல் முத்தலிப் அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை விட்டு கைப்பற்றி அதுக்கு பின்னால் தன்னுடைய சாட்சாடத்தில் வளர்ந்து வருகிறார்கள். 25வது வயதிலே அந்த காலத்திலே இருந்த மிக சிறந்த உயர்ந்த கண்ணியமான நல்ல வம்சத்தை சேர்ந்த நல்ல பின்னணியை சேர்ந்த ஒரு சிறந்த பெண்மணியாக அந்த குறைஷிகளுக்கு மத்தியிலே ரொம்ப கண்ணியமான ஒரு பெண்மணியாக அந்த காலத்திலே அதாவது பிரபல்யமாக்கப்பட்ட அந்த பெண்மணிதான் ஹஜ்ரத் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மனம் முடிக்கின்றார்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து அந்த 25வது வயதிலே இருந்து அந்த ஹதீஜா அம்மையாருக்கு ஒரு கணவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அதுக்கு பின்னால் 40 வயதை நிரம்பும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹய்யையும் கொடுத்து நுபுவத்தையும் கொடுக்கின்றார். அங்கிருந்து 40 வயதிலே இருந்து ஆரம்பித்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 13 வருட காலங்கள் தான் பிறந்த வளர்ந்த மக்காவுடைய பூமியிலே இருக்கின்றார்கள்.